நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்காக அதில் பால் நெய் எல்லாம் சேர்த்து பிசைவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பால் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருக்க எண்ணெயை வந்து இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கையால் உதுத்து விட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா எண்ணெய் வந்து மாவோட எல்லா பக்கமும் நல்லா பரவிடும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து கம்பைன் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மாவை இந்த மாதிரி அடிச்சு விடுங்க. ஒரே பக்கமே அடிக்காம இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த மாவை வந்து நம்ம ஊற வைக்க வேண்டாம், உடனேவே சப்பாத்தி போட்டுக்கலாம்.